என்ன மொபைல் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதால இவ்வளவு பிரச்சனையா? சரி, அந்த மொபைலுக்கு அப்படி என்ன தான் ஆகும்? என்ன ஆகுமா? அந்த மொபைலே டோட்டலாக காலி ஆயிரும். How are you telling man? Having any proofs? ப்ரூஃப் தானே, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாட்ஸ் திஸ் சேனல். நான் உங்கள் பால சரவணன். நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே மொபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மொபைல்ஸை நம்ம ஸ்க்ராச்சஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக மொபைல் கவர் யூஸ் பண்ணுவோம். இந்த மொபைல்ஸ் கவரால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் மொபைல் கவர்ஸ் போடுறதால உங்கள் ஃபோனால் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ண முடியாது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டாக இருந்தாலும் அதில் ஹீட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அங்கே பவர் லாஸ் இருக்கும், ஆல்சோ பவர் கெயினும் இருக்கும். நீங்கள் மொபைல் கவர் போட்டுட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மொபைல் ஹீட் ஆகும். இப்போது நீங்கள் மொபைல் கவர் போட்டுட்டு கேம் விளையாடும் போது இல்லாட்டி ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த மொபைலால் ஹீட்டை சரியாக வெளியேற்ற முடியாது. ஸோ ஹீட் மொபைலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதால பேட்டரியோட கெப்பாசிட்டி கம்மியாக ஸ்டார்ட் ஆகும். ஆல்சோ பேட்டரியோட லைஃப் டைம் அண்ட் லைஃப் சைக்கிள் கம்மியாயிரும். அப்புறம் என்ன, நம்ம மொபைலுக்கு சீக்கிரமாக செலவு பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட், இந்த ஹீட் வெளியே போகாததால் நம்ம மொபைல் ரொம்ப ஹேங் ஆகும், ஆல்சோ லேக் ஆகும். ஏன்னா நம்ம ஃபோன் எப்பயுமே இந்த ஹீட்டை கம்மி பண்ண தான் பார்க்கும். ஸோ இந்த ஹீட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோனோட ஒர்க்கிங் மோட் ஸ்லோ ஆயிரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் கேஸ் மேக்ஸிமம் சிலிக்கான் இல்லை நைலான் தான் செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே சிக்னலை கண்டக்ட் பண்ணாது. ஸோ சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாயிரும். அப்புறம் என்ன ஆகும்னா இந்த சிக்னல் சரியாக கிடைக்காததால சிக்னல் ஃபெச் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல் அதிகமான ரேடியேஷன்ஸை சென்ட் பண்ணும். ஸோ ரேடியேஷன் அதிகமான இங்கே பேட்டரி பேக்கப் கம்மியாக ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ கிட்ட இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல்ஸ் கவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் பல மாதம் கஷ்டப்பட்டு அவங்க அந்த மொபைல் பேக்கை டிசைன் பண்ணுவாங்க. லைக் கிரேடியன்ட் கலர்ஸ், ஃபினிஷ்டு கலர்ஸ், மேட் கலர்ஸ், மேட் ஃபினிஷ், இந்த மாதிரி பேக்கை கொண்டு வருவாங்க. பட் நம்ம அந்த மொபைலை ஜஸ்ட் ஒரு 100 ரூபா இருக்கிற கவரை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிடுவோம். தென் டஸ்ட். இந்த மொபைல் கூட ரொம்ப நாளைக்கு கலட்டாமலே வச்சிருந்தா அதுக்குள்ள தூசி போய் பின்னாடி அதிகமான ஸ்கிராச்சஸை போட்டு விட்டுரும். அப்புறம் மொபைல் ஹீட்டாக இருக்கும்போது பேக்கெட்ல வச்சிங்கன்னா அந்த ஹீட் உங்கள் ஸ்கின்ல டிசிபேட் ஆகும். ஆல்சோ உங்கள் பாடி ஹீட் அதிகமாகும். அதுவும் நம்ம எல்லாருமே மொபைல்ஸை எப்பவுமே பேண்ட் பேக்கெட்டில் தான் வைப்போம். கிட்டக்க யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் சில பேர் டெய்லி நான் 2 வாட்டி மொபைலை கீழே போடுவேன்ப்பா, என்னால் கவர் போடாமல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா மெல்லிசா இருக்கிற ஒரு கவரை பார்த்து போடுங்க. அப்போ தான் ஹீட் அதுலேருந்து வெளியே போகும். இல்லையா நார்மல் கவரை வாங்குறத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு டிபியூ கேசஸை வாங்குங்க. இந்த டிபியூனா தெர்மோ பிளாஸ்டிக் பாலியூரைத்தேன். இந்த டைப் ஆஃப் கேஸை நீங்கள் போட்டிங்கன்னா ஹீட் மொபைல்ல இருந்து வெளியே வந்துடும். இதே இது சிலிகான் கேஸில் வெறும் பாலியூரைத்தேன் வச்சு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆல்சோ சிலிகான் இஸ் a பேட் கனெக்டர் ஆஃப் ஹீட். உங்களுக்கு ஹீட் ஆல்சோ வெளியே போகாது. ஃபோன் ஹேங் ஆகும், லேக் ஆகும், நம்மளே சூடேற்றி விட்டுரும். ஆல்சோ இந்த டிபியூ கேசஸ் நீங்கள் போட்டால் ஃபோன் பல்காகவும் தெரியாது கம்பேரபிலிட்டி டு சிலிகான் கேசஸ். என்னோட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் என்னன்னா கேம் விளையாடும் போது மொபைல் கவரை கலட்டி வச்சுட்டு கேம் ஆடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மொபைல் கவர்ஸ் எப்பயுமே போட்டே வச்சிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.